ஹாய் கைஸ், இந்த முட்டையை கீறி வறுத்து வச்சுக்கலாம். மிளகாத்தூள், உப்பு. சாப்பிடும் போல ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாட்டுக்கோழி முட்டையும் பிராய்லர் கோழி முட்டையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு பிரியாணி செய்யலாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 8 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டுடலாங்க. ஏலக்காய் எல்லாமே போட்டுடலாம். ஒரு பிரிஞ்சி இலை போட்டுடலாம். வெங்காயத்தையும் போட்டுடலாங்க. வெங்காயத்தை வணக்கும் போதே மனம் அப்படியே பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது நாட்டுக்கோழி முட்டைங்க, இது பிராய்லர் கோழி முட்டைங்க. இப்போ நாட்டுக்கோழி முட்டையை வேக வச்சுக்கலாம். இதோட சேர்ந்து பிராய்லர் கோழி முட்டையை வேக வச்சுக்கலாம். இவ்வளோ குட்டியாக இருக்குது பாரு. இந்த 2 முட்டை சேர்ந்தால் தான் இது ஒரு முட்டை. குட்டியாக வேக வைக்க போகிறீங்களா? வேக வைக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டாச்சா. சரி, ஓகே. இது எவ்வளோ நேரம் வேகணும்? ஒரு 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் வந்தால் போதும். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இதிலே கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் தான் போடுறேன். ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சிங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். சாப்பிடும் போல கொஞ்சம் மிளகாத்தூள் இதில் போட்டுக்கலாங்க. புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். புதினா போட்டாச்சு, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதில் சிவப்பு மஞ்சள் பச்சை இருக்குது. கரெக்டாக சொல்லுங்கள். சிவப்பு, அதாவது மஞ்சள், பச்சை. எக்ஸாக்ட்லி. பச்சை மிளகாயும் தக்காளியும் போட்டுக்கணும். அந்த பக்கம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க போல இருக்கு. கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கு போட்டுக்கலாம். இப்போ 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற வச்ச அரிசியை போட்டுடலாம்.
இப்போ 2 விசில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ விசில் முடிஞ்சிருச்சு. தம் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆஹா சூப்பராக இருக்கு. அம்மையா இருக்கு பாருங்க. ஒத்தையாக சூப்பராக இருக்குது. தட்டில் போட்டு காட்டுங்க. நான் வரேன். அம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லாம் மணக்க சூப்பராக. எங்கே நாட்டு முட்டையை காணோம்? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாசம் நல்லா இருக்கும்னு. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. பெல் ஐக்கான் ஆளுங்க அழுத்திடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்ங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.